பேரன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு இன்னைக்கு சர்வதேச அன்னையர் தினம் என்று சர்வதேசமே தாய்மாரை கொண்டாடுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு சம்பவம் சர்வதேச அன்னையர் தினத்தில் ஒரு தாயின் கண்ணியத்தையும் தாயின் பெருமையையும் மீட்டி பார்க்க வைப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமான ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது. நமக்கு தெரியும், நம்ம நாட்டில் ஒரு அகோரமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் சுமார் 21 சகோதரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், மரணித்திருக்கிறார்கள். இந்த விபத்தை பொறுத்தவரையில் இலங்கை வரலாற்றில் ஒரே நேரத்தில் ஒரு விபத்தில் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டது என்பது, மரணித்தது என்பது இந்த விபத்தில் தான் என்று வரலாறு சொல்லுகிறது. அரசாங்கம் மரணித்த ஒவ்வொருவருடைய குடும்பத்திற்கும் 1 மில்லியன் நஷ்ட ஈடு கொடுக்கிறோம் என்று அறிவித்திருக்கிறார்கள். இப்படி இந்த சம்பவம் தான் இன்றைக்கு சமூக வலைதளங்களாக இருக்கலாம், மாஸ் மீடியாக்களாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அங்கு நடைபெற்ற பல சம்பவங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்தையும் பிழிந்து எடுக்கிற சம்பவங்களாக மாறி இருக்கிறது. ஒரு சகோதரன் அந்த ஆக்சிடெண்ட்டில் மாட்டிக்கிட்டு தன்னுடைய ஒரு உறவினருக்கு அல்லது ஒரு முக்கியஸ்தருக்கு ஒரு தொலைபேசி அழைப்பை எடுக்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் அம்மாட்ட மட்டும் இதை சொல்லிடாதீங்க, நான் ஆக்சிடெண்ட் ஆகியிருக்கிறேங்கிற செய்தியை சொல்லிடாதீங்கன்னு கதறுகிறார். அதெல்லாம் நமக்கு பார்க்க முடியாமல் இருக்குது. அதே நேரத்தில் அங்கே நடந்த தாய்மையை புரிய வைக்கிற ஒரு செய்தி தான் 45 வயதான ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த காட்சி. ஆக்சிடெண்ட்டில் பஸ்ஸினுடைய பெரும் பகுதி அவங்களுடைய உடம்புக்கு மேலே விழுந்திருக்குது. தன்னுடைய பிள்ளையை அதுக்கு கீழே வச்சு அந்த அம்மா பாதுகாத்து கொண்டிருக்கிறாங்க. இலங்கையினுடைய இராணுவம் நேரடியாக அந்த இடத்துக்கு சென்று அவர்களை மீட்டெடுக்கிற உயரிய பணியில் ஈடுபட்டாங்க. அதில் அந்த வெளியாகி இருக்கக்கூடிய காட்சியை நம்மளால் பார்க்க முடியலை. அந்த அம்மா பிள்ளைய பிடிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. பிள்ளை உயிரோடு இருக்குது, 9 மாத குழந்தை. பெரும் பாடுபட்டு பெரும் கஷ்டப்பட்டு இலங்கையினுடைய பாதுகாப்பு தரப்பு இராணுவம் அந்த பிள்ளையை காப்பாற்றி வெளியிலே கொண்டு வந்தார்கள். ஆனாலும் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன நடந்தது என்று சொன்னால், 9 மாத குழந்தை பாதுகாக்கப்பட்டது, தாய் மரணித்து விட்டார் என்கிற செய்திகள் சற்று முன்னால் வெளியாகி இருக்கிறது. தன்னுடைய குழந்தையை அரும்பாடுபட்டு காப்பாற்றிய அந்த தாய் மரணித்து விட்டாள். ஆனால் அந்த இடத்துல அந்த ஆக்சிடெண்ட்டில் அந்த அம்மா சிக்கிக்கிட்டு இருக்கும்போது நம்முடைய இராணுவத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் அந்த தாய்க்கு தண்ணி கொடுக்குறாங்க. அந்த காட்சியெல்லாம் நம்மளால் பார்க்க முடியலை. கண்கலங்க வைக்கிற, ஏற்றுக்கொள்ள முடியாத, மனது ஜீரணிக்க இயலாத ஒரு கஷ்டமாக அந்த காட்சிகள் மாறி இருக்கிறது. சர்வதேச அன்னையர் தினத்தில் தாய் என்றால் யார் என்பதை நேரடியாக காட்டிய ஒரு சம்பவமாக அது மாறி இருக்கிறது. ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கேட்கிறார். சஹீஹுல் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி. சகோதரர்களே, உலகத்திலேயே நான் நட்பு கொள்வதற்கு, பாசம் கொள்வதற்கு, உறவு பாராட்டுவதற்கு ஒருவரை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். ஏன்னா அது அந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப கட்டம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போயிருந்த நேர காலகட்டங்களாக இருக்குது. ரசூலுல்லாஹ் ஒருவரோடு ஒருவரை நட்பு கொள்ள வைத்த காலகட்டம். மக்காவிலிருந்து ஒருத்தர் வந்தாருன்னா மதீனாவை சேர்ந்த ஒருத்தரை ஃப்ரெண்ட் ஆக்கி விடுவாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் அவர் அப்படி நினைச்சுக்கிட்டு கூட கேட்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், உலகத்திலேயே நீ பாசம் கொள்வதற்கு, நேசம் கொள்வதற்கு, அன்பு பாராட்டுவதற்கான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் அது உன்னுடைய தாய் என்றார்கள். அவர் மீண்டும் கேட்கிறார், உலகத்தில் நான் பாசம் கொள்ள, நேசம் கொள்ள, உறவு பாராட்ட ஒருவரை கற்றுத்தாருங்கள் என்று கேட்கிறார். 2வது தடவையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னுடைய தாய் என்கிறார்கள். 3வது தடவையும் கேட்கிறார், உன்னுடைய தாய் என்கிறார்கள். மீண்டும் கேட்கும்போது உன்னுடைய தகப்பன் என்று சொன்னார்கள். ஏன்னா ஒரு பிள்ளைக்கும் தாய்க்குமான உறவு என்பது அவ்வளவு நெருக்கமானது, இரத்த பந்தத்தோடு சேர்ந்த ஒரு உறவு. அதனால் தான் திருமறை குர்ஆன் அழகாக ஒரு செய்தியை நமக்கு சொல்லுது. வலா தகுல்லஹுமா உஃபின், சீ என்று கூட உங்கள் பேரண்ட்ஸை பார்த்து சொல்லிடாதீங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம பல கட்டங்களில் பிள்ளைகளை பார்க்குறோம். தாயை திட்டுகிறவர்கள், தாயை அடிக்கிறவர்கள், தகப்பனை கேவலமாக பேசுகிறவர்கள், பச்சை தூசணமான வார்த்தைகளில் பெற்றோரோட பேசுகிறவங்களை கண் முன்னாடி நம்ம பார்க்குறோம். அவர்களெல்லாம் இது போன்ற சந்தர்ப்பங்களிலிருந்து பாடம் படிக்க வேண்டும். உலகத்தில் நமக்கு பாசம் காட்டுவதற்கு, நேசம் காட்டுவதற்கு இதைவிட ஒரு உறவை நாம் பார்க்க முடியாது. அதனால் தான் இஸ்லாம் இவ்வளவு உயரமான இடத்தில் வைத்து தாயை பேசுகிறது. இன்னும் சொல்ல போனால் அல்லாஹு தாலா திருமறை குர்ஆனிலே தாய்மையை பற்றி பேசும்போது ஹமலத்துஹு குர்ஹா வவதஅத்துஹு குர்ஹா என்று சொல்லி காட்டுகிறான். அவள் கஷ்டப்பட்டுத்தான் உங்களை பெற்றெடுக்கிறாள், கஷ்டத்துக்கு மேல் கஷ்டப்பட்டுத்தான் உங்களை சுமக்கிறாள் என்று சொல்லுகிறான். எனவே தாய்மையை போற்ற
வேண்டிய சந்தர்ப்பம், தாய்மையை ஆதரிக்க வேண்டிய சந்தர்ப்பம். தயவு செய்து பெற்றோரோடு கோபமாக இருந்தீர்கள் என்றால், பேசாமல் இருந்தீர்கள் என்றால், தாய் இப்படித்தான் என்ற ஒரு எண்ணம் வைத்திருந்தீர்கள் என்றால், தகப்பனார் இப்படித்தான் என்ற ஒரு தவறான முடிவில் இருந்தீர்கள் என்றால், உடனே ஒரு ஃபோன் பண்ணுங்க. அம்மா நல்லா இருக்கிறீங்களா, வாப்பா நல்லா இருக்கிறீங்களா, உங்களுக்கு என்ன வேணும் என்று சொல்லி கேளுங்க. அவங்களோட பழகுங்க, அவர்களை அரவணைத்து கொள்ளுங்கள். உங்களை கட்டி மார்பிலே அணைத்து கொண்ட அந்த உறவுகளை நீங்களும் ஆரத்தளவி கட்டி மார்பிலே அணைத்து கொள்ளுங்கள். அவர்களுக்கான சேவைகளை செய்வதற்கு முன்வாருங்கள். இறுதியாக சஹீஹ் முஸ்லிம்ல வரக்கூடிய ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன் சகோதரர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவனுடைய மூக்கு மண்ணை கவ்வட்டும் அப்படிங்கிறாங்க. நாசமா போகட்டும், நாசமா போகட்டும்ங்கிற கருத்துப்பட 3 தடவை சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, யார் சொல்லலாம், யாருக்கு இப்படி சொல்றீங்கன்னும் போது, எவன் ஒருவனுக்கு வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் கிடைத்து அவர்களுக்கு பணிவிடை செய்வதனூடாக அவன் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவன் நாசமாய் போகட்டும், மூக்கு மண்ணை கவ்வட்டும் என்றார்கள். ஏன்னா ஒருவன் சொர்க்கம் போகிறதுக்கு ஒரு உம்மா வாப்பா அவங்களுக்கு செய்கிற பணிவிடையே போதுமானது. அன்பாக அவர்களோடு நடந்து கொள்ளுங்கள், அவர்களோடு பாசமாக பழகி கொள்ளுங்கள், நெருக்கமாக இருந்து கொள்ளுங்கள், கடிந்து விடாதீர்கள். ஏன்னா இன்றைய அந்த சம்பவம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி அதை உணர்த்துது. நமக்கு இந்த வீடியோவில் அதை இணைக்க முடியாது, சில அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கிற காரணத்தினால. கண்டிப்பாக சிரச தொலைக்காட்சி தமிழ் மற்றும் சிங்களம் ஆங்கிலத்தில் அந்த வீடியோவை பகிர்ந்து இருக்கிறாங்க. நம்ம வீடியோவுக்கு கீழே அதனுடைய லிங்கை நம்ம போடுவோம், பாருங்கள். அந்த தாய் தன்னுடைய பிள்ளைக்காகப்பட்ட கஷ்டங்கள் ஜீரணிக்க முடியாததாக இருக்கிறது. இறுதியில் தன்னுடைய பிள்ளை உயிர் பிழைத்தது, அந்த தாய் மரணித்து விட்டார்கள். தாங்க முடியாத துயரம் இந்த சர்வதேச அன்னையர் தினத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அன்னையர்களை போற்றுங்கள், பெற்றோரை மதியுங்கள், பெற்றோரோடு இணைந்து வாழுங்கள், தாயையும் தந்தையையும் கைவிட்டு விடாதீர்கள். சுவனம் செல்வதற்கான லேசான வழிமுறையாக அதுதான் இந்த உலகத்திலேயே இருக்கிறது. அன்பு கொள்வோம், அன்பை பகிர்வோம், தாயையும் தந்தையையும் உயரிய இடத்தில் வைத்து மதிப்போம் என்கிற கோரிக்கைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.